சரிகமப்பா சீனியர் சீசன் 5ல இப்ப ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சபேசன், சரிகமப்பா ஜெயித்த பணத்துல தன் அம்மாவோட பலரோட ஆசையை நிறைவேற்ற போறாராம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமப்பா சீனியர் சீசன் 5ல பல போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாலும் மக்களோட மனம் கவர்ந்த போட்டியாளர் ஒருத்தவர் தான் சபேசன். இவர் தான் கண்டிப்பா டைட்டில வின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா இவர் வின் பண்ணாம சுஷாந்திகா டைட்டில வின் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் சபேசனுக்கு ரன்னர் அப் அதாவது 2வது பிளேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. செந்தமிழன் 3rd பிளேஸ் வந்திருக்காரு. பரிசு தொகை அப்படின்னு பார்க்கும்போது சுஷாந்திகாவுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வீட்டையும், சபேசனுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும், செந்தமிழனுக்கு 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப சபேசனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை இருக்குல்ல, அதை அவர் என்ன மாதிரி பயன்படுத்த போறாரு, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான தகவல் வெளியே வந்திருக்குது. சபேசனோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் பெரிய செட்டில்டு ஃபேமிலி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த சீசன் 5ோட ஆடிஷன் அப்ப சபேசன் செலக்ட் ஆனாருல்ல, அப்ப அவங்க ஃபேமிலி சார்பில் ஒரு ஏவி பிளே பண்ணாங்க. அதுல சபேசனோட அம்மா, அப்பா, சபேசனோட சிஸ்டர்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. சபேசனுக்கு படிச்சு முடிச்சு சரியா வேலை கிடைக்காம அடுத்ததை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவர் முடிச்சுட்டு இருந்திருக்காராம். நிறைய பேர் சபேசனை ஒரு அன்லக்கி ஃபெல்லோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு சபேசனோட சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சபேசனோட அப்பா பேசும்போது இந்த காலத்து வயசு பசங்க அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உதறி தள்ளிட்டு தான் குடும்ப கஷ்டத்துக்காக சபேசன் ஓடிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சபேசன் அப்பாவும் பதிவு பண்ணியிருந்தாரு. இப்படி பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் சபேசனோட ஃபேமிலி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். தங்க நகைகள் வாங்கி போடுறதா இருக்கட்டும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றதா இருக்கட்டும், இது எதையுமே அவங்க நினைச்சு பார்க்கல. அதுக்கு அவங்க விருப்பமும் படல. மற்ற அம்மாக்கள்லாம் தங்க நகைலாம் போட்டு பார்க்கும்போது தான் அம்மா அதை ஏன் போடலைங்கிற ஒரு ஏக்கம் சபேசனுக்கு எப்பவுமே இருக்குமா. அப்படிப்பட்ட சபேசன் இப்ப 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுத்துருக்காங்கல்ல, அதுல தான் அம்மாவுக்கு தான் கையால ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுக்க போறாராம். அது என்ன அப்படின்னா, தான் அம்மாவுக்கு தான் கையால கோல்டுல ஒரு தாலி செயின் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தன்னோட ரொம்ப நாள் ஆசையாகவும் இருந்திருக்கு. அதுக்கேற்ற ஃபினான்ஷியலா சப்போர்ட் இல்லாத காரணத்தால அந்த பிளானை அவர் தடுத்தே வச்சிருந்திருக்காரு. இப்ப சரிகமப்பா சீசன் 5ல ரன்னர் அப்பா வந்தது மூலயமா அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுத்துருக்காங்கல்ல, அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து தான் அம்மாவுக்கான அந்த தங்க நகையில வாங்கி கொடுத்து அழகு பார்க்கணும், மத்த அம்மா மாதிரியே தன்னோட அம்மாவும் கொஞ்சமாவது தங்க நகைகளை போட்டுக்கணுங்கிற மாதிரி தான் அம்மா கிட்ட ஒரு அன்பு கட்டளை போட்டிருக்காராம். அவங்க அம்மா இதெல்லாம் வேணாம்ப்பா, உன் செலவுக்கு நீ பார்த்துக்கோ, நீ அடுத்ததா படிக்கணுமா இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வாங்கி கத்துக்கணுமா, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா சபேசன் அதெல்லாம் 2வதா பார்த்துக்கலாமா, இப்போதைக்கு நான் உழைச்சு சம்பாதிச்ச என் திறமை மூலம் சம்பாதிச்ச இந்த பணத்துல ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த கிஃப்ட்டை நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சபேசன் தன்னோட அம்மாவுக்கு சரிகமப்பா சீசன் 5ல ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த ரன்னர் அப் பரிசு தொகை மூலியமா கோல்டு கிஃப்ட்டை கொடுக்க போறாராம். இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் அவங்க அப்பாவும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.